ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம தேய்பிறை அஷ்டமி ஒரு விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை 8 முறை சொல்லுங்கள், உடனே கடன் கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்குமே நம்ம சேனல்ல தொடர்ந்து பரிகாரங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் மிக மிக எளிமையாக நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை, அற்புதமான பைரவர் மந்திரத்தை 8 முறை நீங்கள் சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் பைரவர். அதே போல லட்சக்கணக்கான கடன் பிரச்சனையில நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க. எப்பிட்றா அந்த கடன நம்ம அடைக்க போறோம்? வருமானமே இல்ல, வழியே இல்ல அப்படின்னு நொந்து போய் இருக்கிறீங்களா? இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பூஜை அறையில பைரவர நெனச்சு இந்த நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை 8 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமா எப்பேர்ப்பட்ட கடன், அந்த கஷ்டம், அந்த பிரச்சனையிலிருந்தும் உங்களை வெளிக்கொண்டு வந்து விடுவார் காலபைரவர். வீட்டிலேயே எப்படி பைரவரை வழிபடுவது, என்ன மந்திரம் அப்படின்றத பத்திலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி வருது. செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி வருவது ரொம்பவே ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுகின்றது. அன்றைய தினம் நீங்க மாலை நேரத்துல அல்லது ராகு காலத்துல பைரவரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும், கடன் பிரச்சனைகளும், நோய் நொடிகளும், கண் திருஷ்டிகளும் நீங்கும். மேலும் செய்வினை கோளாறு, எதிரிகள் தொல்லை, எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்க இந்த பைரவரை, அதுவும் ராகு காலத்துல தொடர்ந்து நம்ம சொல்ற மாரி வீட்ல நல்லெண்ணெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமா எப்பேர்ப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார் காலபைரவர். இப்போ நீங்க ராகு காலத்துல தான் வழிபடணும் அப்படின்றது கிடையாது. ராகு காலம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, மாலை நேர வழிபாடு மிக மிக உன்னதமானது பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு. அதனால இந்த 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேல நம்ம சொல்ற மாரி இந்த தீபத்தை ஏத்தி வைங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு. அது இந்த அஷ்டமிக்காகவே நீங்க தனியா வச்சுக்கிட்டா கூட பரவால்ல. அந்த அகல் விளக்குல மஞ்சள், சந்தனம்லாம் வச்சுட்டு சுத்தமான நல்ல எண்ணெய், இந்த தீப எண்ணெய்லாம் ஏத்தாதீங்க. அதெல்லாம் எண்ணெயிலே சேர்ந்தது கிடையாது. அதனால தூய நல்லெண்ணெய் வாங்கி நீங்க சுவாமி படத்துக்கு வீட்ல பூஜை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நல்லெண்ணெயை ஊற்றி நீங்க பஞ்சுத்திரி போட்டு ஒரே ஒரு விளக்கு ஏத்தி வச்சுக்கிறங்க. பைரவர் படம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சிவபெருமானையே பைரவராக நினைத்துக்கொண்டு நம்ம இந்த பூஜையை செய்யலாம். இந்த நல்லெண்ணெய் ஏன் விளக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவர் வழிபாட்டிற்கு நல்லெண்ணெய் மிக மிக உகந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நல்லெண்ணெய் தீபம், எள் சாதம், எள் உருண்டை படைச்சு வழிபடுறது, நல்லெண்ணெயை அபிஷேகம் செய்வது, இதெல்லாம் பைரவருக்கு உரிய ஒரு அற்புதமான வழிபாடு. நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சொல்கிறோம். வீட்டில் மிளகு தீபமோ, பூசணி தீபமோ, தேங்காய் தீபமோ ஏற்றக்கூடாது. அதனால் நீங்கள் வெறும் நல்லெண்ணெயை மட்டும் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பைரவரை மனமார வழிபட்டு கொள்ளுங்கள். கால பைரவரே, என்னால் கோவிலுக்கு வர வாய்ப்பு கிடையாது, அதனால் வீட்டிலேயே உங்களை நினச்சி நான் தீபம் ஏற்றி வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி மனதார வழிபட்டுட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க. அந்த தீராத பகை, எதிரி தொல்லைகள், செய்வினை கோளாறுகள் நீங்கணும்னா அதையும் சொல்லுங்க. வீணான கோர்ட்டு கேஸ்ன்னு நீங்கள் அலையிறீங்களா, அதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பைரவர் சீக்கிரமே உங்களுக்கு அந்த நல்ல பலனை அவங்களுக்கு கொடுப்பார். அந்த விளக்கை ஏத்திட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை 8 முறை நீங்க சொல்லணும். பைரவருக்கு உரிய எண் 8. அதனால 8 முறை சொன்னாலே போதும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக, ஓம் ஹ்ரீம் மகா பைரவராய நமக அப்படின்ற இந்த அற்புதமான ஒரு வரி மந்திரத்தை வெறும் 8 முறை நீங்க சொன்னாலே போதுமானது. மிக மிக விரைவில் உங்களுக்கு அந்த பலன்களை அள்ளி கொடுப்பார் காலபைரவர். நீங்க அஷ்டமி அன்னைக்கு நம்மளால கோவிலுக்கு போக முடியலையே, நம்ம ஊர்ல பைரவர் கோவில் கிடையாது, எங்க தெருவுல பைரவர் சன்னதி கிடையாது, நாங்க எப்படி வழிபடணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே தாராளமா நீங்க உங்க வீட்டு பூஜை அறையிலேயே பைரவரை நினைச்சு இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயமாக அந்த அஷ்டமி அன்னைக்கு கோவிலுக்கு சென்று பைரவரை விளக்கேற்றி தரிசித்த பலனை நீங்கள் பெற முடியும்.
அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு அஷ்டமிக்கும், அதுவும் தேய்பிறை அஷ்டமிக்கு இந்த ஒரு அற்புதமான வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. 8 முறை சொன்னாலே போதுமானது. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் காணாமல் போகும் காலபைரவரின் அருளால். அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனையோ, அடுத்தவங்களால தொந்தரவோ, நோய் நொடியோ எதாக இருந்தாலும் நீங்க பைரவரை முழுமையாக நம்பி ஒரு 5 நிமிஷம் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லப் போறீங்க. ஒரு 1/4 மணி நேரம் அந்த பைரவர மனசார நீங்க பிரார்த்திக்க போறீங்க. அதன் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புத பலன்களை கொடுக்கும். அதனால காலத்தை வென்ற அந்த கால பைரவரை இந்த அற்புதமான அஷ்டமி நாள்ல நீங்க வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்த விதமான இன்னல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏவல், பில்லி, சூனியம் எது இருந்தாலும், எந்த பிரச்சனையால நீங்க கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டுவார். நீங்க தொடர்ந்து இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு வழிபட்டுக்கிட்டு வாங்க. பல்வேறு மகிமைகளை, பல்வேறு ஆச்சரியங்களை உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நடத்தி கொடுப்பார் காலபைரவர். அதனால கண்டிப்பா இந்த ஒரு அற்புதமான எளிய வழிபாட்டை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வீவர்ஸ். இந்த ஒரு நல்லெண்ணெய் தீபமும் இந்த மந்திரமும் நிச்சயம் உங்க வாழ்க்கையே மாற்றும். இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள், வழிபாடுகள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.